பெரும்பாலும் சாதிய உணர்வுங்கிறது, அந்த சாதிய எண்ணம்ங்கிறது தன் வீட்டை ஒட்டி, இந்த சமூகத்தை ஒட்டி தான் மாணவர்களிடையே ஒட்டிக்குது. இந்த ஜெய்பீம் படத்தெல்லாம் அவர் தான் இருந்தார், போனார், வந்தார்னு ஒரு ஓவர் பில்டப் ஒன்று இருக்குது. முதல்ல இந்த சாதி ஒழிப்புங்கிறதே ஒரு பொய்யான வாதம்னு நான் பார்க்குறேன். சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது. சாதி எப்படி ஒழிப்பு? இந்த அறிக்கையை வெளியிட போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம அன்பில் மகேஷ் கூட இருக்கார். அவர் கையில் ஒரு கயிறு இருக்குது. அது என்ன கயிறு? அப்போ அது சாதி கயிறா? பொது பள்ளிக்கூடம் சேர்க்குறோம்னா, ஏப்பா நீங்கள் இந்த ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, இந்த ஸ்கூலில் மூடிட்டு அந்த பள்ளிக்கூடத்துலேயே எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு ஆக்கிறது தானே அது. அப்படி பண்ணோம்னா இந்த எஸ்சி மக்களின் படிப்பு பாதிக்கப்படுமா போகிறாங்க. அந்த ஆதிராடல பள்ளிகளை பொது பள்ளியோடு சேர்க்கிற அந்த திட்டம் அரசின் திட்டம் எங்களை போன்றவர்களால் நிறுத்தப்பட்டது. அதை நிறைவேற்றுவதற்கு சந்துரு அவர்களை அரசு பயன்படுத்தி கொண்டு அந்த தீர்மானத்தோடு நீங்கள் இதையும் சேர்த்து கொடுங்க. கையில் கயிறு கட்டுறதுங்கிறது அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த கலரை கட்டுறான். அவனை கட்ட வைப்பது எது? தலைவர் பெயர் பலகை இல்லாதது 42 ஊராட்சி. அவன் பேரே வைக்க விட மாட்டான். ஜாதி காரணமாக தலைவரோட பெயர் பலகையில வைக்க முடியாது. ரிசர்வ்டு பஞ்சாயத்துல, ரிசர்வ்டு ஊராட்சியில. அதுதான் இதுல கொடுமை. பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு அரசு நினைக்கல. பாகுபாடு இருக்குன்னு அரசு பார்க்குது. அரசே பாகுபாடு பார்க்குதுன்னு நான் சொல்றேன். பொம்பளை இல்லாம பாருக்குள்ள போக முடியல. சில பார்களில் பேரோட இருந்தால் தான் இன்னைக்கு என்ட்ரி ஆகிற கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் சார் இவங்களோட பகுத்தறிவின் வளர்ச்சியின் உச்சகட்டம்னா இதுதான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பரபரப்பான பேசு பொருள் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னால் நீதிபதி சந்துரு அவர்கள் தமிழக அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிற ஒரு அறிக்கை தான். ஒரு நபர் ஆணையத்தினுடைய அறிக்கை. பல விஷயங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக மதம் சார்ந்த அடையாளங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை தான் எதிர்கட்சியினர் பேசு பொருளாக மாற்றி பேசிட்டு வராங்கண்ணே. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக அந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, மூட்டுப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்தேன் நான். அந்த மாதிரி சாதிய அட்ராசிட்டி, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பள்ளிக்கூடங்கள் இருக்குன்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பையே சீர்குலைக்கிற வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். சந்துரு அவர்கள் மீது நமக்கு ஒரு பெரிய நல்ல நன்மதிப்புலாம் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த அறிக்கைங்கிறது கடந்த 22-23 லாஸ்ட்டில் அந்த கலவரம், அந்த 2023 அந்த நாங்குநேரி மாணவர் தாக்கப்பட்டார் இல்லையா, அந்த இயர் லாஸ்ட்டில் இந்த அறிக்கையை இந்த கமிஷனை போட்டு, தனிநபர் கமிஷனை போட்டு நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு அரசு நியமிச்சது. சரி, சந்துரு அவர்களும் ஒரு நேர்மையானவர். இந்த ஜெய்பீம் படத்தெல்லாம் அவர் தான் இருந்தார், போனார், வந்தார்னு ஒரு ஓவர் பில்டப் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் நேற்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு 610 பக்கம். அதில் அரசே ஒரு 18 பேஜில் அதை சுருக்கி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஹைலைட்டாக கடைசி பக்கத்தில் ஒரு பயங்கரமாக ஒரு அருவாலை போட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்காங்க. இது என்ன, இந்த சினிமா ஏதாவது பண்ணுறவங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போது இது பண்ணதா என்னன்னு தெரியல. அவர் சந்திர அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகினார் அப்படிங்கிறத விட, சந்திர அவர்களை இந்த விஷயத்தை எப்படி அணுக சொன்னார்கள் அப்படின்னு தான் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அரசு அணுக சொல்லி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது சாதிய பிரச்சனைகள் இல்லை சாதிய மனப்பான்மை இல்லை சாதிய பாகுபாடு மாணவர்கிட்ட இருக்கா, அதை களைவதற்கான என்ன வழி? முதல்ல இந்த சமூகத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வை தான் முதல்ல களையணும். ஒரு 4ஆம் கிளாஸ், ஒரு 5ஆம் கிளாஸ், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு யார் முதல் ஹீரோவாக இருப்பான்? அவங்க அப்பா தான். அப்பா அவங்க வீட்டில் அவங்க அப்பா, அவங்க தாய் மாமன், அவங்க அண்ணன், அவங்க மாமன், மச்சான், இவெல்லாம் என்ன கெத்தில் இருக்கானோ அதை மாதிரி தான் இவனும் இருப்பான். அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணுறான், எப்படி போகிறான், எப்படி பேசுகிறான், மற்றவங்களை எப்படி இன்சல்ட் பண்ணுறான், நாம் பெரிய ஆண்ட பரம்பரை அப்படின்னு எப்படி பீத்திக்கிறான், அதையெல்லாம் பார்த்து தான் முதல்ல இந்த பசங்க கற்றுக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த நடிகர்கள் இன்ஃப்ளூயன்ஸு அது இது. பட் பெரும்பாலும் சாதிய உணர்வுங்கிறது, அந்த சாதிய எண்ணம்ங்கிறது தன் வீட்டை ஒட்டி, இந்த சமூகத்தை ஒட்டி தான் மாணவரிடையே ஒட்டிக்குது. அந்த குடும்ப சூழல் எப்படி இருக்கோ அதை சார்ந்து தான் அது வருது. அப்போது முதல்ல திருத்தணும்னா எங்கே திருத்தணும்?
இந்த சமூகத்தை திருத்தணும். சமூகத்தை எப்படி திருத்துவேன்? ஒருத்தனாக கூப்பிட்டு நம்ம நீ ஜாதி பார்க்காத, நீ சாதி பார்க்காத நான் சொல்லுவேன். சட்டத்தின் மாட்சியை அமுல்படுத்தினால் இங்கே வந்து இந்த அட்ராசிட்டி குறையும். முதல்ல இந்த சாதி ஒழிப்புங்கிறதே ஒரு பொய்யான வாதம்னு நான் பார்க்குறேன். சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது. சாதி எப்படி ஒழிப்பேன்? எல்லாருக்கும் ஒரு சாதி தேவைப்படுகிறது. ஒருத்தருக்கு திருமணம் பண்ணதுக்கு ஒரு சாதி தேவைப்படுகிறது. அவன் மத சடங்குகளை செய்வதற்கு ஒரு சாதி என்ற அடையாளம் தேவைப்படுகிறது. அப்போது இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தன் வாழ்வதற்கான நெறிமுறையே அந்த சாதியில் இருக்குதா நம்புறான் பல பேர். எங்கள் சாதியில் வந்துங்க நாங்கள் வந்து சைவங்க, நாங்கள் நான்வெஜ்ஜே தொட மாட்டோங்க, நாங்கள் புரட்டாசி மாதம் ஆச்சுன்னா நாங்கள் அந்த நான்வெஜ் கடை பக்கம் கூட திரும்ப மாட்டோங்க அப்படின்னு ஒரு பேட்ச் சொல்லுவோம். அப்போது ஒரு சில விஷயங்களுக்கு இந்த ஒரு செட்டப் தேவைப்படுறது. அந்த செட்டப்புக்கு பேர் சாதின்றான். இப்போ பிரச்சனையே சாதியாக ஒரு சாதி இன்னொரு சாதி மீது அட்ராசிட்டி பண்ணுறதா அப்படிங்கிற புரிதலே இவங்ககிட்ட முதல்ல இல்லை. சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம்ன்ற ஃபிலாசபிலாம் கன்சிடர் ஃபிலாசபிலாம் இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போது 19வா சாதி ஒழிக்கிறேன், சாதி ஒழிக்கிறேன். சரி, 70 ஆண்டு காலமாக உங்ககிட்ட ஆட்சி இருக்கு. சாதி ஒழிக்கிறேன், சாதி ஒழிக்கிறேன்றீங்க. என்ன தான் சாதியை நீங்கள் ஒழிச்சிங்க? கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு குழு போட்டு கண்டுபிடிச்சி பள்ளிக்கூடத்தில் சாதி இருக்குது, அந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு நீதி அரசர் தலைமையில் ஒரு கமிட்டியை போடணும்னு போட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த கயிறுலாம் கட்டிருக்காங்கல்ல, இந்த அறிக்கையை வெளியிட போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம அன்பில் மகேஷ் கூட இருக்கார். அவர் கையில் ஒரு கயிறு இருக்குது. அது என்ன கயிறு? அப்போ அது சாதி கயிறா இல்லை சமய கயிறா? என்ன கயிறு? அறிக்கை வெளியிடுறப்பவே கையில் அமைச்சர் கையில் இருக்குல்ல. அப்போது இதிலிருந்து மாற்றத்தை எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த அறிக்கையில் கூட ஒரு 4-5 விஷயங்கள் வந்து உண்மையிலே குறிப்பா அதுல ஆதி திராவிடர் பள்ளிகள், அப்புறம் கல்லர் மரபு பள்ளிகள், இந்த மாதிரியான பள்ளி பெயர்கள்ல இருக்கக்கூடிய சாதிய அடையாளங்களையும் எடுக்கணும், அரசு பள்ளின்னு தான் இருக்கணும் அப்படின்னும் பரிந்துரையில சொல்லியிருக்கேன். சரி, ஒயின் ஷாப் போயிட்டு ஒரு ½ பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து ஒரு பிஸ்லரி கேன் எடுத்து, வாட்டர் கேன் எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு இந்த சரக்கு அதை ஊற்றி வச்சிடறோம். அதோட தன்மை மாறிடுமா? மினரல் வாட்டர் மாறிடுமா? ஆயிடுமா? சரக்கு சரக்கு தான். சரக்கு தானே. அப்போது அந்த மெட்டீரியலோட தன்மையை குறைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டெய்னரை மாற்றுறேன்றீங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ சந்திர அவர்கள் வந்து ஒரு அதில் கொஞ்சம் ஒரு 4-5 விஷயங்கள் ஏற்புடைய விஷயங்கள். பொதுவாக பர்சனலாகவே இப்போ நான் கூட சில விஷயங்களை அடிக்கடி பேசியிருப்பேன். நாங்களாம் படிக்கும் போதுங்க பள்ளிக்கூடம் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு HM ரூம்லேருந்து வந்து எஸ்சி பசங்களாம் எழுந்திருங்க, ஸ்காலர்ஷிப் வந்துக்குது, எஸ்சி பசங்களாம் எழுந்திருங்க, புக்கு வந்துக்குது அப்படின்னு எழுப்புவாங்க. கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு அப்படி எழுந்திருக்கிற போது நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறோம்லாம் அப்படி வேலைக்கு பார்ப்போம். அதை நான் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னு. அந்த விஷயங்களையும் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதில் முதல்ல கல்லர் மறுசீரமைப்பு பள்ளி, ஆதிராடு நலப்பள்ளி போன்றவற்றை நீக்கி அரசு பள்ளி என அழைக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. அரசு பள்ளின்னு அழைச்சிட்டா இப்போ இந்த கமிட்டி எதுக்கு போட்டப்படுது? நாங்குநேரி பள்ளியில் வந்து அந்த மாணவர் தாக்கப்பட்ட விஷயமா. அந்த பள்ளி அரசு பள்ளியா? அது ஆதிராடு நலப்பள்ளியா? அது கல்லர் பள்ளியா? அது வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், அது வந்து ஒரு தனியார் நிறுவனம், தனியார் அந்த ட்ரஸ்ட்டு செய்கிற ஸ்கூல், எய்டட் ஸ்கூல். அது நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் ஆதிராவிட நல பள்ளிகளில் எந்த பள்ளியிலாவது அட்ராசிட்டி நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? இதுவரை நோட் ஆகிருக்கா? ஆனால் இப்போ அந்த பள்ளிகள்லாம் எதுக்கு தொடங்கப்பட்டது? இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டை இதை மாற்றணுன்றாங்க. நீங்கள் வந்து ஆதிராவிட பள்ளிகள் வந்துங்க முதல்ல பிரைமரி ஸ்கூலில் தொடங்கினாங்க. ஏன் தொடங்கினாங்கன்னா இந்த ஷெட்யூல்டு மக்கள் வந்து பட்டியல் சமூக மக்கள் 60% இருந்தாங்கன்னா அந்த பகுதிகளில் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கணும். அப்படி தொடங்குற போது அதில் மற்றவங்களும் படிக்கிறாங்க. நீங்கள் ஏடி வெல்ஃபேர் ஸ்கூலில் நாங்கள் மட்டும் தான் படிக்கணும்னு இல்லைல்ல, எல்லாரும் அனைத்து சமூகத்தை சார்ந்த மக்களும் படிக்கிறாங்க. ஆனால் அந்த ரொம்ப சொற்பளவில் தான் சரி. அதுக்கு தான் அவன் வந்து 60% மக்கள் அடர்த்தியாக அந்த இடத்துல இருந்தால் தான் அங்கே பள்ளிக்கூடத்தை தொடங்கணும்னு ரூல் போடுறான். அப்படி போட்டும் இந்த சமூகத்தோட கல்வித்திறன் மேம்படலை, படிக்க நிறைய பேர் வரல. அப்போ என்னடா பிரச்சனை இது? வரான் போயிடுறான், வரமாட்டான் அப்படின்ற போது அந்த பள்ளியில் வந்து வேலை செய்கிற ஆசிரியர்கள் ஒரு சாதிய மனப்பான்மையோட அட்ராசிட்டி பண்ணுறான் அப்படின்றத ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஆதிராவிட நல பள்ளிகளில்
வேலை செய்கிற வாத்தியாரும் அதே சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அப்படி அதே சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அது கொஞ்சம் அட்ராசிட்டி குறையும், கொஞ்சம் இந்த மாதிரி சாதிய பாகுபாடு இல்லாமல் நடந்துப்பார் அப்படின்னு தொடங்கப்பட்ட பள்ளிகள் தான் அது. பிரைமரி ஸ்கூல் முதல்ல தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து மேல்நிலைப்பள்ளி வரைக்கும், இன்றைக்கி உயர்நிலைப்பள்ளி வரைக்கும் வந்திருக்கு. அப்போது அது என்ன பர்பஸ்க்காக தொடங்கப்பட்டது? இந்த பசங்க சாதி கலவரமோ இல்லை மற்ற பிரச்சனைகளோ நடந்தால் இவங்க ஊர் விட்டு ஊர் போய் படிக்க முடியாது, அந்த ஊரில் போனால் நம்மளை அடிப்பாங்க கிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாகவே சாதி சண்டை நடந்தவொடனே அவங்க பசங்களை அவங்க மடக்கி வச்சுப்பாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இதையெல்லாம் தீர்வுன்றதுக்காக தான் இந்த பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த பிரச்சனை தீர்ந்துதான். நீங்கள் மேல்பாதியில் பார்த்தீங்கன்னா அந்த திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தில் பிரச்சனை நடந்த உடனே பள்ளிக்கூடத்தை பசங்க வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் பேசி கீசி கொஞ்சம் பரவாயில்லைங்க, வந்து இப்போ நிலவரம் பரவாயில்ல அப்படின்ற பிறகு 2 வேன் வச்சு இந்த பசங்களை அந்த ஏரியாவுக்கு இட்டு போகிறாங்க. அந்த கோயில் இருக்கிற ஏரியாவுக்கு இட்டு போனோடனே அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த பசங்க கூட சேர்ந்து எங்கள் பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த நபர் வந்து சொல்கிறார். சொன்ன உடனே அந்த பசங்கள்லாம் வெளியாக்குறாங்க, மற்ற சமூக பசங்களை. சரி, இந்த பசங்க போய் வீட்டில் போய் சொல்லி இது வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு கலவரம் வந்துட போகுதுன்னு கூட்டு போன போலீஸும் ரெவன்யூவும் திருப்பி அந்த பசங்களை ஏற்றி திருப்பியும் கொண்டாந்து ஊரில் விட்றாங்க. அப்போது இந்த சூழல் தான் எதேச்சா இப்போ நடக்குது. அப்போது இந்த சூழல் இருக்கிற போது நீ அந்த பள்ளியெல்லாம் வந்து தீர்த்துட்டு மூடிட்டு, இப்போ அதுக்கோட அர்த்தம் அதானே, பொது பள்ளிக்கூட சேர்க்குறோம்னா ஏப்பா நீங்கள் இந்த ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, இந்த ஸ்கூலில் மூடிட்டு அந்த பள்ளிக்கூடத்துலேயே எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு ஆக்கிறது தானே அது. அப்படி பண்ணோம்னா இந்த எஸ்சி மக்களின் படிப்பு பாதிக்கப்படுமா படாதா? இன்னும் உங்களோட வேலை என்ன, கேஸ்ட் இருக்குது, அதை எப்படி வந்து அனிகுலேஷன் பண்ணணும்னு நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த பள்ளி அது கூட சேர்க்கறது, அந்த பள்ளி இது கூட சேர்க்கறது. இதோட உள்நோக்கம் என்னென்னா, இப்போது கடந்த ஆண்டு பட்ஜெட்டில், இந்த ஆண்டுக்கு முன்னாண்டு பட்ஜெட்டில் அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ஆதிராவிட நல பள்ளிகள், அந்த ஆதிராவிட நல வாரியத்தின் கீழ் வர ஆதிராவிட நல பள்ளிகளை பொதுப்பள்ளியோடு சேர்க்குறோம் அப்படின்னு பட்ஜெட்டில் சொன்னாங்க. உடனே அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்புலேருந்து ரவிக்குமார் நான் சொன்னார், நான் தான் அந்த கோரிக்கையை கேட்டேன், என்னோடய கோரிக்கையை வந்து அரசு பரிசீலிச்சுன்னு இவனுங்க ஓடினாங்க. உடனே எங்களை போன்றவர்களாம் இது எதற்காக தொடங்கப்படுது, அந்த தொடங்கப்படுற நோக்கம் இன்னும் நிறைவேறப்படாமல் நீங்கள் இதை கொண்டு போய் இதில் சேர்த்திங்கன்னா இன்னமும் எங்கள் மக்களின் கல்வி பாழ்படுத்தப்படும். ஏற்கனவே வந்து பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற இன்னும் சிறப்பாக நடக்கிற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அண்மையில் கூட நம்ம அன்பில் மகேஷ் ஒரு அறிக்கை விட்டார், தமிழகத்தில் இருக்கிற 10,000 பில்டிங் வந்து இடிஞ்சு விடுற நிலையில் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தோட எச்சம்லாம் போய் நீங்கள் அக்கம் பக்கத்தில் டொனேஷன் வாங்கி கொஞ்சம் அந்த பில்டிங்கை தனியாரிடமிருந்து நிதி பெற்று நடத்தக்கூடிய சூழல் தான் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்குது சார். பல பள்ளிகளில் தனியார்கள் வந்து நிதி தருவோம். இப்போ இந்த ஜெயின், அந்த ஜெயின், அந்த மார்வாடி, இந்த மார்வாடி, இந்த முதலியார் அப்படின்றவங்கலாம் வந்து பணம் தருவாங்க. பணம் தந்துட்டு அந்த ஒரு பிளாக் கட்டுறோன்னு வச்சிங்களேன், அந்த பிளாக்குக்கு எங்கள் அப்பா பேர் வைங்க, ஒரு ஞாபகார்த்தமாக, அது ஒரு பெருமையாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்கூலில் எங்கள் அப்பா தான் பில்டிங் கட்டி கொடுத்தோம், எங்கள் அப்பா நாங்கள் தான் பில்டிங் கட்டி கொடுத்தோம், எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது அப்படின்னு பிளாக்காக கட்டுவாங்க. அப்போ இதையெல்லாம் இப்போ எடுக்க சொன்னால் யார் காசு கொடுப்பா? இதுக்கு தான் நான் சொன்ன முதல்லையே மூட்டுப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துற கதைன்னு. அப்போது இந்த சமூகத்தில் சாதி இருக்குது, அதை நீங்கள் வந்து முதல்ல களையணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. அப்போது அந்த ஆதிராவிட பள்ளிகளை வந்து பொதுப்பள்ளியோடு சேர்க்கிற அந்த திட்டம் வந்து அரசின் திட்டம் எங்களை போன்றவர்களால் நிறுத்தப்பட்டது. அதை நிறைவேற்றுவதற்கு சந்துரு அவர்களை அரசு பயன்படுத்தி கொண்டு அந்த தீர்மானத்தோடு நீங்கள் இதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு வரைவறிக்கையை, ஒரு அவுட்லைனை ரெடி பண்ணி உங்கள் அறிக்கையில் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இந்த அறிக்கையை பார்க்குறப்போ வருது. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கையில் கயிறு கட்டக்கூடாது, திலங்கம் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னா. சார், இப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் இப்போ நாங்களாம் சின்ன வயசில் படிக்கும்போது எங்கள் அம்மா தான் தலைகளே வாரி ஒரு திருநரை விட்டு ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிக்கணும். அப்போ அந்த ஒரு இறை நம்பிக்கைங்கிறது நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக தான் இருந்தது. எல்லாம் இன்னைக்கும் கூட நிறைய இருக்கு. பிள்ளைகளுக்கு வந்து பண்ணுறாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சும்மா ஏதாவது ஒரு திருநீர் எடுத்து ஒரு கோயிலில் போய் எடுத்து விட்றாங்கன்னா மந்திரிச்சுட்டு ஒரு நம்பிக்கை. அது வந்து எப்படி மத துவேஷமாக சாதி துவேஷமாக மாறுது. இன்றைக்கி வந்து கையில் கயிறு கட்டுறாங்க, அது உண்மைதான். கையில் கயிறு கட்டுறதுங்கிறது அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த கலரை கட்டுறான். அவனை கட்ட வைப்பது எது? வெளியில் இருக்கிற சாதி சங்கம் தானே.
இப்போ இந்த சின்னத்துறையை அடித்தாங்க, தாக்குனாங்கல்ல, அவனும் அவன் பாட்டியும் போய் இன்னொரு பையனும் போய் அந்த வீட்டில் பேசுகிறாங்க. பேசிட்டு அது ஒன்றும் செட் ஆகலாம், அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பையன் போய் அந்த பையனை கத்தியை வச்சு அருவாளால் வெட்டுறான். அப்படி செய்கிற போது இவன் முதல்லயே அந்த பையனை வந்து தாக்கணும். எங்கள் பாட்டி வந்து கேட்குது, எங்கள் பாட்டி பேசி அவன் வந்து செட் ஆகலன்னு வச்சுங்க அவங்க வீட்டில், நான் ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவன் நினச்சிருந்தான்னா முதல்லயே அந்த வெப்பனை எடுத்து போயிருக்கான். அவன் திரும்பி வரான், இது ஒரு டிஸ்கஸ் நடந்திருக்கலாம். என்னடாச்சே, என்னங்க போனேன், அவங்க பாட்டி ஒத்துக்க மாட்டேது, அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. என்னடா டே, அவங்களாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது, நம்ம தெருவுக்குள்ளேயே நம்ம அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். அப்பேற்பட்ட சாதி நம்மளாம் அவன் வீட்டில் போய் உள்ளே போய் நின்று கேட்டு கெஞ்சியும் அவன் வந்து ஒத்துக்கலைன்னா அவனுக்கு என்ன திமிரு இருக்கும். அப்போ நாம் இதை செஞ்சால் தானே அவனுக்கு சரியான பாரம் போட்டுற மாதிரி இருக்கும். நீ மட்டும் இதை செஞ்சேன்னு வச்சுக்க, இந்த ஊரே கொண்டாடும், நம்ம சாதியே கொண்டாடும், அப்புறம் நம்ம சமூக பசங்களுக்கெல்லாம் நீ தாண்டா தலைவன், நீ தாண்டா ஹீரோ, சினிமாவில் வர மாதிரி நீ ஹீரோடா அப்படின்னு யாரோ சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல இந்த சமூகத்தில் இருக்கிறவன். அதில் தானே அவன் வெறிக்கொண்டு போகிறான். அப்போது போகிறவனை நீ வந்து தடுக்கிறதை விட, போகிறவனை குற்றம் சாட்டுறதை விட, அவனை வந்து உருவேற்றி அனுப்பினான்ல ஒருத்தன். சமூகம் இருக்கு, சமூகத்திலேருந்து களையப்படாமல் பள்ளிக்குள்ளே போக முடியும். அப்போ அந்த சமூகத்தை தானே சீர்திருத்தணும். இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே இந்த சாதியை கலையணும், இந்த ஏற்றத்தாழ்வுகளை கலையணுன்ற எண்ணம் அரசுக்கு இருக்குதுன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு சர்வே வெளியிட்டாங்க. அது என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 வட மாவட்டங்களில் ஒரு 386 ஊராட்சிகளில், எஸ்சி ஊராட்சிகளில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இந்த எஸ்சி ஊராட்சிகளில் எஸ்சி ஊராட்சி மன்ற தலைவர்கள் எப்படி வந்து வேலை செய்கிறாங்கன்றதுல, அதில் அந்த சர்வேயில் தேசிய கொடி ஏற்ற முடியாத ஊராட்சிகள் 20. அதாவது ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற தலைவர் அந்த ஊராட்சியில் தேசிய கொடி ஏற்ற முடியல, அந்த தலைவரே தேசிய கொடி ஏற்ற முடியல, அது வந்து 20. தலைவர் பெயர் பலகை இல்லாதது 42 ஊராட்சி. அவன் பேரே வைக்க விட மாட்டான், ஜாதி காரணமாக தலைவரோட பெயர் பலகையில வைக்க முடியாது. ரிசர்வ்டு பஞ்சாயத்தில், ரிசர்வ்டு ஊராட்சியில், அதுதான் இதில் கொடுமை. இது வந்து 24 மாவட்டங்களில் 386 ஊராட்சிகளில். அப்போது தலைவர் வந்து நாற்காலில் அமர முடியாத வந்து 22. உறுப்பினர் நிற்பான், தலைவர் உறுப்பினர் உட்காருவான், தலைவர் நிற்கணும். அலுவலக சாவி தலைவருக்கு கிடைக்காதவை. பெரும்பாலும் வந்து ஊராட்சி மன்ற சாவிங்கிறது வந்து தலைவர் வீட்டில் இருக்கும், அது கொடுக்க மாட்டுறாங்க. ஆவணங்கள் ஒப்படைக்காதது 39. துணைத்தலைவர் கையெழுத்து கூட ஒத்துழைக்க மறுக்கும் ஊராட்சிகள் 38. தலைவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் அல்லது மிரட்டப்படும் ஊராட்சி வந்து 34. தலைவர் தீண்டாமை எதிர்கொள்ளும் ஊராட்சிகள் 25. பெண் தலைவர் பாகுபாடு 17. ஊராட்சி தலைவர் அவமரியாதை 33. அரசு அலுவலர்களால் பாகுபாடு 37. கிராம சபைக்கு எஸ்சி அல்லாதவர்கள் வராத ஊராட்சிகள் வந்து 17. தலைவரால் நிர்வாகம் செய்ய முடியாத ஊராட்சிகள் 11. இப்போது ஒரு உள்ளாட்சித்துறையின் உச்சபட்ச அமைப்பு தான் ஊராட்சி, மாநில அரசோட கட்டுப்பாட்டில். ஆமாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி முதல்வரோ அந்த ஊராட்சிக்கு யார் முதல்வர்? தலைவர். அந்த தலைவர் தேசிய கொடி ஏற்ற முடியல 20 ஊராட்சிகளில். நீங்கள் என்ன பெருமை பேசுகிறீங்க? கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுகிற உரிமையை வாங்கியவர் எங்கள் முதல்வர் கலைஞர் அவர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போது ஊராட்சியில் வந்து கொடியேற்ற முடியலையே, இப்போ இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? அப்போது உண்மையிலே இது கலையணும்னு நினச்சா இந்த மாதிரி விஷயங்களில் சமூகத்திலேருந்து நீங்கள் கலையணும்ல. கலையிறதுனா எப்படி? வந்து சட்டத்தின் மாட்சியை நிலைநிறுத்தணும். இப்போ வேங்கை வயலில் மலத்தை கலந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகுது. ஒரு அக்ரன்ஸ், ஒரு சின்ன ஊர் இது. அந்த ஊருக்குள்ளே தப்பு செஞ்சவனை நீ வந்து பிடிச்சி தண்டனை கொடுத்துருந்தா அடுத்து ஒருத்தன் தப்பு செய்வதற்கு துணிவானா? அப்போ நீங்கள் அந்த வேங்கை வயலில் மலத்தை கலந்ததை நீங்கள் விட்டுட்டு இதோ பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இதோ தேடுறேன், சிபிசிஐடி போட்டேன், ஒரு தனிநபர் கமிஷன் போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன்னு நீங்கள் இந்த வேங்கை வயல் நடந்த உடனே தொடர்ந்து இந்த மலம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட அட்ராசிட்டியாக நடந்தது பார்த்தீங்களா? ஒரு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஊர்லேயும். அப்போது முதல் சம்பவத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்த சம்பவம் நடந்திருக்குமா? அப்போது அரசுக்கு வந்து இந்த சாதியை ஒழிக்கணும், இல்லை சாதி இந்த டிஸ்கிரிமினேஷனை தவிர்க்கணுன்ற எண்ணமே இல்லை. பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு அரசு நினைக்கல, பாகுபாடு இருக்கணும்னு அரசு பார்க்குது, அரசே பாகுபாடு பார்க்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ திமுகவில் ஆதிராட நலக்குழுன்னு வச்சுருக்கீங்க,
ஏன் வச்சுருக்கீங்க? அவன் வச்சுருக்கான், இவன் வச்சுருக்கான், அதெல்லாம் விடுங்க. நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க? இப்போ காங்கிரஸோட எஸ்சி துறைன்னு இருக்குது. நீங்கள் ஏன் அதை வைக்கிறீங்க? நீங்கள் வந்து சாதி ஒழிப்பு கட்சி, நீங்கள் பெரியார் வழி வந்தவங்க. அப்போ உங்களில் எஸ்சிக்குன்னு தனி ஒரு பிரான்ச்சு போட்டு எஸ்சிலாம் சேர்த்து அதில் எதுக்கு போஸ்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்ககிட்ட இல்லை. அந்த அந்த சமூக மக்களை முன்னேற்றணும், இந்த துறை சார்ந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு மாநில அரசு நினச்சி தான் அதை வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் என்னை போய் 4 பேர் கூட சேர்த்தா தானுங்க வந்து நாங்கள் வந்து அந்த பாகுபாடு இல்லாமல் ஒருத்தன் அனுசரித்து பேசுவான். நீ என்னை தனியாகவே வச்சுருந்தீங்கன்னா, எப்போ அவெல்லாம் தனிப்பா, ஏய் அந்த ரூமில் இருக்கிறவனுக்கு இங்கேடா ஹாலில் வேலை அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க, நீ என்ன போய் சொல்வீங்க? ஏய் உங்களுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு பேக் என்ட்ரன்ஸ் இருக்குது, நீ எதுக்குடா முன்வழியாக வந்த அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒரு வீடுன்னா பிரதான பகுதிகளை எல்லாரும் யூஸ் பண்ணோம்ல. ஒரு மாட்டுத்தொழுன்னு வச்சு மாடு அங்கே கட்டுற மாதிரி ஒரு எஸ்சி துறைன்னு ஒன்று தனியாக வச்சு ஆதிரானில் கூட ஒன்று தனியாக ஒன்று வச்சு அதில் பொறுப்பு போடுறீங்க. கஞ்சிராம் சொல்லுவார், சொந்த வீடு இருக்கிற போது எதுக்கு நான் இன்னொருத்த வீட்டு மாட்டு கொட்டாயில் போய் கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுதானே இது. அப்போ அரசுக்கு இந்த சாதியை ஒழிக்கணுன்ற ஒரு தெளிவான எண்ணம்லாம் இல்லை. ஒருவேளை இதை தான் அவங்க பள்ளியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, ஆதி திராவிடர் பள்ளிகள்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரி பெயர்களை மாற்றுறது ஒரு பொது இதுவாக வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்த ஒருவேளை நம்ம அதுக்கு பொருத்தி பார்த்தோம்னா அது பொருத்தமாக இருக்கும். கரெக்டுங்க. ஆதிராவிடர் பள்ளிகள் எதுக்காக தொடங்கப்பட்டது? தொடங்கப்பட்டதன் பர்பஸ் நிறைவேறிச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் அந்த பர்பஸை நிறைவேறலையே. அப்படிங்கிற போது இருக்கிற நாங்கள் படிக்கிற அந்த சிஸ்டத்தை கெடுப்பதற்கான நோக்கம் தானே உங்களுக்கு. இப்போ அது பாருன்னு அது இருக்குது. ஆதிராவிடர் நல குழு, ஆதிராவிடர் நலத்துறையில் ஒரு ஃபண்டு ஒதுக்கப்படுது. அந்த ஃபண்டை வச்சு அவங்க பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் இது அரசு பள்ளியோடு சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க? பள்ளிக்கல்வித்துறையோடு சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல. நாங்கள் ஏற்கனவே எங்கள் வாத்தியார் இல்லாமல் வேறு ஒரு வாத்தியார் இருந்தாலும் அதில் பிரச்சனை வருதுன்னு அந்த சமூக வாத்தியாரை அதில் போடுறாங்க. அதை பற்றியும் அறிக்கையில் சொல்கிறாரு. ஒரே சமூகம் அந்த ஊரில் பெரும்பான்மை சமூகம் இருந்தாங்கன்னா அந்த ஆசிரியர்கள் வந்து அங்கேயே இருக்கக்கூடாது, மாற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த சமூகத்தை, அந்த சமூகத்தை சார்ந்த ஆசிரியரை அப்படின்னும் அறிக்கையில். சரி, இப்போ நீங்கள் இப்போ அது என்ன கணக்கில் அவர் சொல்கிறாருன்னா ஒரு பேட்சாக ஒரு ஊரில் இருக்கிறது மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ எஸ்சிக்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கிறோம். அப்போ எஸ்சி எந்த ஊர்லேயுமே போட முடியாதா? சார், என்ன நம்ம வந்து நடக்கணுமோ அதை செய்யணும். என்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நான் அதை செய்கிறத விட்டுட்டு, இல்லை நான் அணு ஆயுதம் வாங்கிட்டு வந்து மொத்தமாக அழிச்சிருந்த மாதிரிலாம் இது இருக்குது. அதனால் இது வந்து ஒரு நிர்பந்தத்தின் பேரில் இந்த திராவிட அரசு ஒரு திராவிட அறிக்கையை கொடுத்து இதை செய்யுங்க, இதை நீங்கள் வந்து இப்போ இதையும் சேர்த்து போடுங்க அப்படின்னு போட்ட மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பள்ளிகள் இணைப்புங்கிறது இப்போ எங்களை போன்ற இயக்கம் நடத்துகிறவங்க இல்லை பொதுமக்கள் யாராவது வந்து எங்கள் பள்ளியெல்லாம் சேர்த்து அது கூட சேர்த்துருங்க அப்படின்னு யாராவது இவர்கிட்ட மனு கொடுத்தாங்களா? அப்போது நீங்கள் கடந்த பட்ஜெட்டில் செஞ்சதை செய்ய முடியல, நடைமுறைப்படுத்த முடியலன்றதுக்காக இந்த அறிக்கை மூலிமா இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு மறைமுகமாக அணுகுமுறையில் அவங்க நினச்சதை சாதிக்கணும்னு. ஆமாம், இது ப்ராக்டிக்கலாக இது நடக்காது. நீங்கள் வந்துங்க எல்லாருக்குள்ளும் சாதி இருக்குங்க. நீங்கள் ஒரு பச்சைப்பாஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரு ஒரு பையன் கூட பேசுறதை நம்ம பார்த்தேன், அவெல்லாம் என்ன சாதி, அவங்க கூட போய் சேருது அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. சாதி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது சாதியை கடைப்பிடிச்சா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது கொஞ்சம் பயப்படுவோம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரியான வந்து இந்த புணுகுக்கு வந்து எதை மருந்து தடவுற கதையாக இது மேலோட்டமான நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இது தேவையில்லாத இம்ப்ளிமெண்டேஷனை இவங்க கொண்டு வந்தாங்கன்னா இது ஒரு பெரிய சிக்கலை சமூகத்தில் ஏற்படுத்தும். சாதி ஒழியறதுக்கான வழி, சாதி டிஸ்கிரிமினேஷன் மறைவதற்கான வழி இது இல்லைங்க. அது சட்டத்தின் மாட்சியை வந்து அமல்படுத்துகிறாங்க, அப்போ தாங்க சாதி மறையும். சும்மா இவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தை பசங்களை போய் நீ அதை பண்ணாத இதை பண்ணாத. சார், முதல்ல இன்றைக்கி படிக்கிற பசங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்த்தீங்களா? இதை கட்டுப்படுத்துவதற்கு, இதை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசாங்கம் எதனா ஒரு நடவடிக்கை எடுக்குதா? அவன் யாரோட பிள்ளையா இருக்கட்டும், என்ன மாதிரி பள்ளிக்கூடம் போகிறானுங்க பாருங்கள். ஒரு காலத்தில் வந்து நாங்கள்லாம் வந்துங்க, நாங்கள் படிக்கிற போது எவனா கட்டுக்கிட்டு அடிச்சு வெளியே போகிறான்னா ரோட்டில் போகிறவன் பிடிச்சி கூடுவான், ஏய் எந்த ஸ்கூலில் யூனிஃபார்மில் எங்கே சுற்றுறேன்? இல்லை சார், நான் ஸ்கூலில் சொல்லிட்டு சார் வரேன் அப்படின்னா கூட ஒத்துக்க மாட்டேன். உட்கார அவனில் எந்த ஸ்கூல் தான் கொண்டு போய் விட்டுருவானுவா ஹெச்எம் ரூமில். அந்த மாதிரிலாம் ஒரு சமூகம். அப்போ இந்த மாணவர்களை கட்டுப்படுத்தலாம்னு பப்ளிக்கும் நினச்சாங்க. இப்போ ஒரு மாணவனை பார்த்தா அவங்ககிட்ட ஏதாவது கேட்குற மாதிரி அவன் இருக்கானா? எவன் கேட்கணும்னு இருக்கிறானோ அவனே பயந்துருவான். அந்த உருவத்தில் அவன் இருக்கான். இதையெல்லாம் முறைப்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தி மாணவர் கல்வித்தரத்தை உயர்த்தி மாணவருக்கான அந்த படிக்கிற சூழலை பள்ளிக்கூடத்தில் உண்டு பண்ணி
அதை மேம்படுத்த விட்டுட்டு சும்மா இந்த மாதிரியான அறிக்கை வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறதெல்லாம் ஒன்றும் யூஸ் இல்லாத ஒன்று தான். நீங்கள் ஒரு கோணத்தில் பார்க்குற மாதிரி குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோணத்தில் இந்த விஷயத்தை பார்க்குது. அவங்களுடைய அறிக்கை எச் ராஜா அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கூட பேசியிருந்தார். இது சாதிய களையிறது அப்படிங்கிறதையும் தாண்டி இது ஒரு இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறாரு. மத அடையாளங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதில் வெறும் நீங்கள் நெற்றியில் திலகம் பண்ணுறதை மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. அது இந்துக்கள் தான் பெரும்பாலும் திலகம் பண்ணுறாங்க, பள்ளிகளுக்கு வராங்க. இது இந்து விரோத போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் இப்போ பெங்களூரில் வந்து அந்த ஹிஜாப் அணியிறதுக்கான சில வழிமுறைகள் நெறிமுறைகள் வந்தபோது எல்லாரும் கொய்ச்சாங்க, அது எப்படி மத விஷயத்துக்குள்ளே போகுதுன்னு. இப்போது கயிறு கட்டுறது வந்து நாம் இந்து மதம் அப்படிங்கிற அடிப்படையில் கயிறு கட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ சாதாரணமாக பசங்களை கோயிலுக்கு கூட்டு போவாங்க, இல்லை ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சுருப்பாங்க, கோயிலுக்கு போயிட்டு வருவான். நம்ம சித்தப்பா மாமன் எங்கன்னா வந்து திருப்பதிக்கு போயிருப்பான், இல்லை பயணிக்கு போயிருப்பான். அவன் ஒரு 10-15 கயிறை கடையில் வாங்கிட்டு வரான், சாயந்தரம் வச்ச கயிறு தானே அது, வாங்கிட்டு வந்து நம்ம கையில் கட்டுவாங்க. அது வந்து இது ஒரு மட அடையாளம் அப்படின்னா இப்போ சிலுவை போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அப்படின்னு இயல்பாக இருக்குது இல்லை? அதான் அவங்க கேட்குறாங்க. இப்போ பேர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாமிய பேராக இருக்கும், அந்த மத வழியில் வந்த பேராக இருக்கும். இப்போ கிறிஸ்டினுக்கும் அந்த மாதிரி பேராக இருக்கும். இப்போ நம்மளை போன்ற ஆட்களுக்கு அந்த மாதிரி பெரும்பாலான பேர்கள் வராத, சாமி பேரில் கொஞ்சம் பேர் தான் இருப்போம். அப்போ உன் பேர்லாம் இந்த பேர் மத அடையாளமாக இருக்குது, அப்படி பேரை மாற்றிட்டு தான் வரணும்னு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி வந்து பெரும்பாலான கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் அந்தந்த பிரிவின் பேரில் தான் இயங்குது, அந்த பள்ளிக்கூடத்து பேர்லேயே அது இருக்குது. இப்போ நீ வந்து கல்லர் ஆதி திராவிடர் பேரெல்லாம் எடுக்கணுன்ற அந்த கிறிஸ்டின் பேரில் இருக்கிறத எடுக்க சொல்ல முடியுமா? அவன் ட்ரஸ்ட்டே அது தானே. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்க கேட்கும்போது அப்போ நீங்கள் வந்து இந்து மத எதிர்ப்புங்கிற நிலையிலிருந்து தான் இதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைப்பதில் அது ஒரு நியாயம் இருக்கிறத தான் நானும் பார்க்குறேன். அதாவது எடுக்கணும்னா எல்லாத்தையும் எடுக்கணும், இது எடுக்கிறதே வந்து சரியில்லாத விஷயம். அப்படி எடுக்கிற போது எல்லாத்தையும் எடுக்கணும். ஒரு சார்பாக எடுக்கிறது நீ வந்து திருநீர் வைக்கக்கூடாதுன்றது. நீங்கள் பொதுவாக இப்போ திருநீருங்கிறது வந்துங்க இப்போ இவனுங்கெல்லாம் வந்த பிறகு தான் திருநீர் வைக்கிறத மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் பழைய காலத்து ஆளுங்களை பாருங்கள், பெரும்பாலும் வந்து அந்த 3 பட்டைப்பொட்டு தான் இருக்கும். அந்த திருநீர், அந்த மாட்டு சாணம், அந்த சில விஷயங்களை தயாரிக்கப்படுகிற திருநீர் வந்து இந்த மண்டையில் இருக்கிற சூட்டை எடுப்பதற்காக அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருந்தது. ஓகே, நம்ம முன்னோரெலாம் முட்டாள் இல்லையா? சும்மா ஏன் திருநீர் இங்கே பூசுறான், வேற எங்கன்னா பூசுறது, இல்லை மூஞ்சில் இங்கெல்லாம் பூசிக்கிறது, எதுக்கு இங்கே பூசுறான்? இந்த நெற்றியில் இருக்கிற நீர் வந்து கெட்ட நீரை வெளியெடுக்கும், அதுவும் சயின்ஸுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இவையெல்லாம் இதை கிண்டல் பண்ண பிறகு இதை போடுகிற பழக்கத்தை நாம் இழந்துட்டோம். நீங்கள் ஒரு 4000-5000 வருடங்களாக ஒரு சில நடைமுறைகள் இங்கே பின்பற்றப்பட்டு வருது. அதில் 1-2 முன்ன பின்ன இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான விஷயங்களுக்கு பின்னால் ஒரு அறிவு சார்ந்த விஷயம் வந்து அது பின்னாடி இருக்குது. இவனுவா ஒரு 70 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 49 தானே இவங்களோட கட்சியை, 70 வருடத்தில் நாங்கள் அப்படியே அந்த சமூகத்தையே புரட்டி தலைகீழாக போட்டோம். இதற்கு முன்னாடி 4000-5000 வருடங்களாக சமூகத்தில் வந்து பின்பற்றப்பட்டிருந்ததெல்லாம் மூடத்தனம், நாங்கள் இதை புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு பொம்பளை இல்லாமல் பாருக்குள்ளே போக முடியல. சில பார்களில் பேரோடு இருந்தால் தான் இன்றைக்கி வந்து என்ட்ரி ஆகிற கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். கப்புள்ஸாக போனால் தான் அலோடே பண்ணுவாங்க. இதுதான் சார் இவங்களோட பகுத்தறிவின் வளர்ச்சியின் உச்சகட்டம். என்னன்னா இதுதான் பெண் விடுதலை, பகுத்தறிவு, அது இதுன்ட்டு இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். இப்போ நம்மளை போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறோம், இதே கல்ச்சர் இப்படியே நீடிச்சிங்கன்னே போகுது, நம்ம அடுத்த தலைமுறையை எப்படா இவங்களை நம்பி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்துருக்கு. நீங்கள் சாதாரணமாக ஒரு பப்பை அப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா பயமாக இருக்குது. எல்லோரும் குடும்பத்துலேருந்து வரும். இந்த பெண்கள், இந்த சின்ன பசங்க, குழந்தை பசங்க, ஒரு 15, 17, 18 வயசு பசங்கள்லாம் அந்த பாருக்கு முன்னாடி அதுங்க பண்ணுற என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னே தெரியல. அந்த பசங்களுக்கு தன் நிலை மறந்து இருக்கிற நிலையில் என்ன வேணாலும் அந்த பொண்ணுங்க நிகழலாம்ல. அப்படிப்பட்ட சமூக சூழல் இப்போ மாறி போச்சு. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இதையெல்லாம் சரிப்படுத்தணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருந்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. சாதியை வந்து கலையணும், டிஸ்கிரிமினேஷன் கலையணும்னா அதுக்கு பல வழி இருக்குது. எங்கேயோ போய் இந்த பசங்க எங்கேயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்னா இவங்ககிட்ட வந்து மோதிக்கின்னு இப்போ இவன் வந்து திருத்திடுவேனே, இங்கேருந்து திருத்தி பையனை திருத்திட்டு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போவியா? இப்படி அப்பனை திருட்டினா பையனை திருத்தின மாதிரி இல்லை அது.
அப்போது இந்த அரசின் பாலிசிங்கிறது தப்புங்கிறத நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள்னா எங்களுக்காக தமிழக அரசியல் சூழலில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.